ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு வண்டியில் டேமேஜ் ஆச்சு. ஸோ அந்த பார்ட்டை வந்து ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது அந்த பார்ட்டை வந்து டிங்கரிங் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாமா இல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ இதுக்காக நான் வந்து லோக்கலில் இருக்கிற மெக்கானிக் கிட்டேயும் பேசியிருந்தேன், ஆஸ் வெல் அஸ் நான் வந்து ஷோரூம்லேயும் வந்து நான் பேசியிருந்தேன். ஸோ ஷோரூமில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் சார், இன்சூரன்ஸில் கூட கிளைம் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 days to 12 days வந்து அந்த பார்ட் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு ஆகும். அது போக ஒரு 5 to 6 days வந்து அதை இந்த கலருக்கு மேட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணி அதை மாற்றுறதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 6 days ஆகும் அப்படின்னாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 18 days கிட்ட ஆறதுக்கு இருந்தது. பட் எனக்கு வந்து அவ்வளோ நாள் வண்டியை ஷோரூமில் விடுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக எனக்கு மனசு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஆப்ஷனை பற்றி தான் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த வீடியோவில் இருக்கேன். நான் சுந்தராஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்ஸ் எக்ஸசி. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வீல் ஆர்ச்சுக்கு மேலே இருக்கிற அந்த பாடியில் இருக்கிற அந்த பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, நசுங்கிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி காமன். இதெல்லாம் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணும்போது இது மாதிரி டேமேஜஸ்லாம் வந்து யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் தட் இட் வில் ஹேப்பன். ஸோ நத்திங் டு வரி. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் வந்து 2-3 இடத்துல விசாரிச்சதுக்கப்புறம் ஐ வென்ட் ஃபார் அன் வெரி குட் ஆப்ஷன். ஸோ இட் ஷுட் சே தட் போட்மோ அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்க. ஸோ நார்மலி இந்த மஹேந்திரா யூசர்ஸ் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. அதில் கிடைக்காத பொருள் கிடையாது. ஒரு பெரிய பாடி பார்ட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு வாஷர் ரப்பர் ரிங் வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் தட். ஸோ அதை தான் நான் வந்து லாகின் பண்ணி பார்த்தேன். அதான் நம்மளுக்கு தேவையான பீஸ் வந்து ரெடிமேடாக வச்சுருந்தாங்க. அண்ட் டெலிவரி வந்து 4 days சொல்லியிருந்தாங்க. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள், ரொம்ப ரீசனபிள். ஸோ இமீடியட்லா விதவுட் எனி செகண்ட் தாட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆன்லைனில் இமீடியட்டாக ஆர்டர் போட்டுட்டேன். அண்ட் சொன்ன மாதிரியே 4 நாளில் இன்னைக்கு வந்து அது டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதை தான் வாங்க போயிருந்தோம். நான் 2 விஷயம் டெலிவரிக்கு போட்டிருந்தேன், 2 விஷயம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, விண்ட்ஸ்கிரீன் கார்டு. ஸோ விண்ட்ஸ்கிரீன் கார்டு எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. ஒன்று நம்ம வந்து லிம்ரைசர் யூஸ் பண்ணணும். லிம்ரைசர் கூட கொஞ்சம் சம்டைம்ஸ் ஆர்டர் தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா போனட்டோட எட்ஜ் வரைக்கும் நம்மளுக்கு ரூஃப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டீல் ரோப்ஸ் வந்து வரும். ஸோ சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆனால் இந்த விண்ட்ஷீல்ட் கார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கவும் வண்டியை வந்து ஒரு மேசிவா அக்ரெசிவா காமிக்குது. அண்ட் அதே சமயம் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது வந்து கொரியர் ஆஃபீஸில் நான் வாங்கிட்டேன். இன்னொரு நம்ம சொன்ன போட்மோல இருந்து போட்ட பார்சல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் அதை வந்து அவங்க டெலிவரிக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹோப் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது வீட்டுக்கு டெலிவரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் பெயிண்ட் மேட்ச் பண்ணி ஃபிட்டிங் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ ஸ்டே டியூன்ட், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபைனலி நம்ம ப்ராடக்ட் வந்துருச்சு மஹேந்திராவிலேருந்து. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம போய் இந்த விண்ட்ஷீல்ட் கார்டை நம்ம கொரியரில் வாங்கிட்டோம். அண்ட் இது வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகிடுச்சு மஹேந்திராவிலேருந்து. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, போட்மோ. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃபாஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பொருள் அப்படின்ட்டு. நம்மளுக்கு மேலே ஆர்வமாக இருக்காங்க அவங்க. கரெக்டாக லெஃப்ட் சைடு பீஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த இடம் தான் டேமேஜ் ஆச்சு. இது அப்படியே இந்த பீஸை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.
ஸோ பேசிக் கலரோடு இருக்குது, ப்ரைமரோடு இருக்குது. இதெல்லாம் நம்ம வேண்டிய கலர் நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம கலரை மேட்ச் பண்ணி ரெட் ரேஜ் இதுக்கு அடிச்சுக்கலாம். இதில் வந்து மாற்றுறதுக்கு ஆங்கிள் அண்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கிளாம்ப்பு ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃபிட்டு தான், ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் வச்சு அப்படியே மாட்ட வேண்டியது தான் டேரெக்டாக. ஸோ இது நம்மளோட விண்ட்ஸ்க்ரீன் கார்டு சூப்பராக இருக்குது பாருங்க. மேக் நல்லா ஃபினிஷிங், சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. மாட்டுவோம். ஸோ ஃபைனலி நம்ம வண்டி ஒர்க் ஷாப்லேருந்து ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புதுசு மாதிரி, அப்படியே நம்ம புது வண்டி ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்திருக்கு. அந்த ஃபினிஷ் பாருங்கள், இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அப்படியே கம்பெனியில் இருந்து ஃபிட் ஆகி வந்த மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் தான். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கம்பெனியில் போய் எடுக்க முடியல, அதனால நான் அந்த சில கிளிப்பிங்ஸ்லாம் அதை சரி பண்ணுறதை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வண்டி நம்ம கைக்கு வந்துடுச்சு, அதே மாதிரி பழைய கண்டிஷனில் நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். அண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இதனால் ஒரு வேக்ஸ் பாலிஷ் போட்டு இல்லைனா மேபி சிராமிக் கோட்டிங் கூட நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பெயிண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன். ஸோ ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. அண்ட் ஐ வில் ஷோ யூ த ரிமூவ்டு பீஸ். பாருங்க எப்படி டேமேஜ் ஆகிருந்துருக்கு.
இந்த இடத்துல தான் இடித்ததில் இது கொஞ்சம் பிரேக் ஆகி கிராக் ஆகிருக்கு அண்ட் இது ஃபுல்லாக நெடுங்கிடுச்சு. இதே அவங்க வந்து நம்மளுக்கு சரி பண்ணி டென்டிங் பண்ணி நம்மளுக்கு ரெடி பண்ணி மாற்றி தரேன்னு சொன்னாங்க. பட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். ஏன்னா கொஞ்சம் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் ஃபினிஷ் வராது. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ போர்ட்லேருந்து எனக்கு அந்த இதே பீஸ் ரெடியாக கிடைச்சதுனால நம்மளோட வேலை பெயிண்ட்டை மட்டும் தான் மேட்ச் பண்ணணும். பெயிண்ட்டை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அதே மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து நம்மளுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட் எல்ஸ் யூ வாண்ட். ஸோ தேங்க்யூ போட்மோ, தேங்க்யூ எஸ்ஆர் கார் கேர். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஆர் கார் கேரில். ஸோ அதான் ஒரு டென்ஷன் ஃப்ரீயான ஒரு இது. ஒரு சின்ன டேமேஜ் ஆனோடனே எனக்கு உடனே ஞாபகம் வந்தது நம்மளோட எஸ்ஆர் கார் கேர் தான். சரி, அவங்ககிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு பழையபடி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்கன்றது அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் எஸ்ஆர் கார் கேர். ஸோ அவங்க தான் நம்மளோட காரை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டே டியூன். நம்ம வீடியோவை லைக் கொடுங்க, சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமீடியட்டாக இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே அடுத்த ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க நம்மளோட விண்ட்ஸ்க்ரீன் கார்டு. இன்னும் விண்ட்ஸ்க்ரீன் கார்டு நம்ம மாட்டலை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை மாட்ட போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ். நான் உங்கள் சுந்தரராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்க் 6.